எனக்கு பெருசா இந்த பொண்ணுங்களோட உலகம் எப்படி இருக்கும்? அவளுக எப்படி பேசிப்பாளுங்கன்னு சுத்தமா தெரியாதுங்க. சும்மா ஒரு மேலோட்டமா ஒரு ஐடியா இருக்கு. பட் அந்த அளவுக்கு டீப்பா ஒண்ணுமே தெரியாது. எப்படின்னா, அந்த பொண்ணுங்களுக்குள்ள, அவளுக்குள்ள எப்படிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும். அவளுக நார்மலாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிப்பாளுங்க. இதெல்லாம் சுத்தமாவே எனக்கு ஐடியாவே இல்லங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல, அதெல்லாம் ரொம்பவே தத்ரூபமா காட்டியிருப்பாய்ங்க. 2012ல வெளிவந்த பிரான்சஸ் ஹான்னு ரொம்பவே ஃபேமஸான படம் தாங்க இது. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல 2 பொண்ணுங்கள காட்டுறாங்க. 2ம் சும்மா ஒண்ணு முன்னமா விளையாடிக்கிட்டு ஒண்ணா விளையாட, அதுல லெஃப்ட் சைட்ல இருக்கவ பேரு தாங்க பிரான்சஸ் ஹா. இது இன்னொருத்தி பேரு சோஃபி. பேர நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஃபி மற்றும் பிரான்சஸ் ஒண்ணா ரோட்லயே அடிச்சு புரண்டுக்கிட்டு, அப்புறம் அடுத்தாப்புல சும்மா என்னன்னா இந்த ரோட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாளுக. எப்படின்னா, ஒரு வெள்ளை துணியை விரிச்சு போட்டுவிட்டு சோஃபி வாசிக்க, அதுக்கு பிரான்சஸும் டான்ஸ் ஆடின்னு பக்கத்துலேயே அங்கே வேற ஒருத்தங்கங்க இவங்கள மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. இப்போ கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி இவளுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கலெக்ட் ஆன மொத்த காசையும் அவங்கள்ட்டே கொடுத்துவிட்டு அப்படியே ஓடுறாளுங்க. ரொம்பவே வெகுளித்தனமாக ஓடுறாளுங்கங்க. எப்படின்னு பார்த்தா அந்த பச்சை புல்லுங்கள்லாம் அப்படியே ஓடும் பார்த்துருக்கீங்களா? எப்படின்னா இவளுகளும் அந்த மாதிரியே அப்படியே ரோட்லேயே அழகாக ஓடி கீடி சுற்றிக்கிட்டு விளையாட்டிவிட்டு இப்போ ரொம்பவே டயர்டாக வீட்டுக்கு ட்ரெயின் பிடிச்சி வர்றாளுங்க. பிரான்சிஸ் மற்றும் சோஃபி ஒன்றா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்கங்க. யாரா இவளுகன்னு சும்மா அப்படியே ஜட்ஜ் பண்ணுறாப்புல, யாரா இவளுக எப்படின்னு பார்த்தோன்னா, 2 பேர்த்துக்கிட்டையும் ரொம்பவே நல்ல ஒரு இன்டிமெசி இருக்குதுங்க. இன்டிமெசின்னா எப்படி சொல்கிறது, பார்க்க 2ம் லெஸ்பியன் மாதிரி தாங்க தெரியுறாளுக. ஆனால் லெஸ்பியன் கிடையாது. எப்படின்னா செக்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டாளுக. ஆனால் அந்த செக்ஸுன்றது இல்லைன்னா கூட ரொம்பவே நெருக்கமாக இவளுக கிட்ட அந்த நெருக்கம் இருக்குது. இதை தாங்க ரியல் இன்டிமெசின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட இன்டிமேட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. அதாவது எப்படின்னா, பால்கனியில் அப்படியே ஒன்றா 2 பேரும் சிகரெட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஏதாவது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, இது இது என்னடி இது, அது என்னடி இது அப்படின்ட்டு சும்மா எதையாவது பேசிக்கிட்டு, அப்புறம் ஒன்றா பீர் கீருன்னு போட்டுக்கிட்டு, டோபிக்கு ட்ரெஸ் எல்லாம் கூட ஒன்றா ஒரே மிஷினில் தான் போடுறதுன்னு இருக்காளுங்க. நைட்டு தூங்குறதெல்லாம் கூட ஒரே கட்டில் தாங்க ஒன்றா தாங்க தூங்குறாளுங்க. அதுலேயும் ஃப்ரான்சஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஷூ போட்டுவிட்டு சாக்ஸை அப்படியே கரெக்டாக அப்படியே பெட்டில் படுத்துக்குவா போல. சோஃபி அப்படியே அடியே சாக்ஸ் நாத்தம் தாங்க முன்னாடி, அதை மட்டும் கொஞ்சம் கிளட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே இவளும் கிளட்டிட்டு தூங்குறாங்க. அங்கே இந்த படத்தோட பேரை காட்டுறாங்கங்க, பிரான்சஸ் ஹான்னு. பிரான்சஸுக்கு லவ்வர் இருக்கான். இவங்க ரொம்ப நாளாக லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரங்க, ஏண்டி நீ ஏன் கூடயே தங்கிக்க கூடாதா, ஏன் அந்த சோஃபி பொண்ணும் நீ தங்கியிருக்கீல, அந்த ரூமை காலி பண்ணிவிட்டு உன் பொட்டி படிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு நீ இங்கே வா, ஏன் கூட வந்துருன்னு அவள்கிட்ட கேட்குறான் சும்மா. பிரான்சிஸுங்க, இல்லை சோஃபியை விட்டெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட அங்கேயே அவனுக்கு அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி தொங்கி போயிட்டு, ஏய் என்னடா இவ ஒரு ஃப்ரெண்டுக்காக காதலன் என்கிட்டயே நோன்னு சொல்லிவிட்டாளே அப்படின்ற மாதிரியே ஆளுக்கு பயங்கர டிசப்பாயிண்டடாக இருக்குதுங்க. அதுக்குன்னு ஆள் என்ன பண்ணுறான்னா எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எப்படின்னா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னே சொல்லிவிட்டான். அப்படியும் கூட சொல்லுவான். எப்படின்னா, இங்கே வந்துரு என்கிட்ட, என் வீட்டில் நம்ம ஒன்றா வாழலான்னு, இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியே, நீயே சூஸ் பண்ணிக்க 2ல் 1 அப்படின்ற மாதிரியே சொல்ல, அங்கங்க அவ சொல்லிவிட்டா நீ போடா மயிறு அப்படின்ற மாதிரி, காதலனையே வேணாம் போடா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட உயிர் தோழியான சோஃபியை தாங்க தேர்ந்தெடுக்கிறா. அதே சமயம் சோஃபி அவ இங்கிட்டு ஊருக்குள்ளே யாரையோ தெரிஞ்ச பசங்களோட ஒன்றா குடிச்சிக்கிட்டு இருக்கண்டின்னு நீயும் வாடின்னு கூப்பிட ஃபோன் அடித்து, சரின்னு பிரான்சஸும் இப்போ பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் பண்ண கையோட அங்கே சோஃபியை பார்க்க போயிருக்கா, பாட்டிக்கு போயிருக்கா. அங்கங்க சோஃபி அவள் அந்த 2 பசங்களையும் இப்போ பிரான்சிஸுக்கு நல்லா ஒரு அறிமுகம் படுத்தி வச்சுவிட்டு, அதில்ங்க பிரான்சிஸும் அவங்கள்ட்ட பேசி கீசி அவங்களோட நல்லா பழக்கம் பண்ணிக்கிட்டு கிளம்ப, இவளுக கிளம்பையிலேயே எப்பவும் போல் பச்சை புள்ள மாதிரி ரோட்லேயே ஓடிக்கிட்டு இப்போ வீட்டுக்கு அப்படியே ரிட்டர்ன் வர ரயில்வே ஸ்டேஷன்லங்க, அங்கே இந்த பிரான்சஸை பார்த்தீங்களா, ஒன்றுக்கு வருதுன்னு பிளாட்ஃபார்ம்லேயே அப்படியே அந்த கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கிட்டு அப்படியே ரயில் தண்டவாளத்துலேயே அப்படியே ஒன்றுக்கு அடிக்கிறான். சோஃபியும் சொல்லுவா, அடியே பார்த்துரி இப்போ மட்டும் ரயில் வந்துச்சு, உன் சூத்தை அப்படியே பாதியாக அறுத்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இவளுக்கு அங்கேயே ஒன்றா விளாண்டுக்கிட்டு ட்ரெயின்
ட்ரெயினே வரல போல் இருக்குதுங்க. அதுக்குன்னு வீட்டுக்கு டாக்ஸியை பிடிச்சி தான் வீட்டுக்கு வர ஆளுங்க. வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரான்சிஸு சோஃபிட்ட இந்த பிரேக்கப் ஆன விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டா. அங்கங்க வழக்கமாக நம்ம ஊர் தமிழ் சினிமாவில் படங்கள்லாம் காட்டுவாங்க இல்லையா, இந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான்னு தெரியுமா சார் உங்களுக்கு, அப்படின்ற மாதிரியே பாவ படங்கள்லாம் காட்டுவாங்க இல்லையா. ஆனால் இங்கே தான் ரியாலிட்டியை காட்டுறாங்க. பொண்ணுங்க எப்படி இந்த லவ் பிரேக்கப்பை டீல் பண்ணுவாளுங்கன்ற மாதிரி உண்மையாக காட்டுறாங்க. எப்படின்னா வழக்கமாக நம்ம பசங்க தான் பொண்ணுங்களை இந்த பெடஸ்டலில் வச்சு ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா, தே ஆர் இம்பார்ட்டன்ட், தே ஆர் ஸ்பெஷல்னு. எப்படின்னா இந்த கெரியரு, ஸ்டடீஸு, நம்மளோட ரொட்டீன்னு எல்லாத்துக்கும் மேலே அந்த காதலிக்கிற பொண்ணுங்களை எல்லாத்துக்கும் மேலே தூக்கி வச்சுருவோம் இல்லையா, நீதாம்மா எல்லாமே. எப்படின்னா ஒரு டெஸ்பரேட்டான ஜோனுக்குள்ளே நம்மளே போய் மாட்டிடுவோம். இவன் தான் எல்லாமே, இவ இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி. ஆனால் பொண்ணுங்க அப்படிலாம் இல்லைங்க. அவளுக்கு ரொம்பவே உஷாரா எல்லாம் அங்கங்கே வச்சுப்பாளுக. எப்படின்னா காதல், கெரியர், பேரண்ட்ஸ், ப்ளஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, கூடவே இந்த சோஷியல் மீடியான்ற இமேஜினரி உலகம்னு எல்லாமே இருக்கும் அவளுகள்கிட்ட. ஸோ அவளுக இந்த லவ் பிரேக்கப்ன்றது உண்மையாகவே அவ்வளோவாலாம் வலிக்காதுங்க. ஃப்ரான்சிஸுக்கும் அப்படி தான். அவளுக்கு பெருசாக வருத்தமே இல்லை, ரொம்பவே அசால்ட்டாக டீல் பண்ணுறா. எப்படின்னா அது போச்சுன்னா என்னடி வேற பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியே. இப்போது இந்த பார்ட்டியில் 2 பசங்கள்கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு வந்திருப்பாள்ல, அதில் ஒருத்தன் சோஃபிட்ட, ஏய் ஃப்ரான்சிஸு உன் நம்பரை அவன் கேட்குறான்டி அப்படின்றா. உடனே ஃப்ரான்சிஸும் சரி கேட்குறான்னா கொடுத்துரு அப்படின்ற மாதிரியே சொல்ல, அங்கங்க சோஃபி சொல்லிடுறா, அடியே உனக்கு இப்போ தாண்டி பிரேக்கப்பே ஆகிருக்குன்னு ஞாபகப்படுத்துகிறாப்புல சொல்ல, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடி அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட நம்பரை கொடுத்துரு அப்படின்றா. அவன் என்னன்னா ஓஹோ செக்ஸி அப்படின்ற மெசேஜ் அனுப்பியிருக்க. இவளுக்கு அடி யார்டி இவன் கேம் மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிவிட்டு இப்போ தூங்குறதுக்கு முன்ன ஃப்ரான்சிஸு இவள்கிட்ட கேட்குறாங்க, அப்படி இந்த பிரேக்கப்பு கதையை அப்படியே மழுப்புறதுக்காக, கொஞ்சம் அந்த பூசி முழுகிறதுக்காக இப்போ 2 பேரும் கதையை சொல்லிப்பாளுங்க. எப்படின்னா நம்ம இந்த ஊர்லேயே ஒரு நாள் இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ணுறோம். நீ ஒரு பெரிய புக் ரைட்டராக, நான் ஒரு பெரிய டான்ஸர் ஆவேன். அப்புறம் நம்ம இந்த ஃப்ரான்ஸ் வெக்கேஷன் போய் அங்கே அந்த நாட்டில் ஒரு வெக்கேஷன் போய் நமக்கு 2 லவ்வர்ஸ் இருப்பாங்க. அங்கே நம்ம குழந்தைங்களே நமக்கு இருக்காது, கூட நம்மள்ட்ட நிறையா டிகிரிஸ்லாம் இருக்கும். சும்மா வாயிலே வடை சுட்டுக்கிட்டு ஃப்யூச்சரை பற்றி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரை ட்ராமட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இப்போங்க விடிஞ்சதும் அது கிளம்பி வேலைக்கு அது தனியாக போயிட்டுங்க. அதில் ஃப்ரான்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆள் டான்ஸராக இருக்காங்க. கூட நிறையா பேர் டான்ஸர் கிளாஸில் ஒன்றா ஆடி டான்ஸ் கற்றுக்குறாங்க. ஃப்ரான்சிஸு இப்போது ஃபினான்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, போயிட்டு தன்னோட முதலாளிகிட்ட எதனா ஷோக்கு கொடுங்க, கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷலாக ஷோ முக்கியமாக எனக்கு ரோலில் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு பார்த்துட்டு, அப்புறம் ஃப்ரான்சிஸோட டான்ஸ் கிளாஸில் ஃப்ரெண்டாக இருக்கா போல் இருக்கு. அவள்கிட்ட சும்மா லைட்டாக பழக்கமாக அப்படியே சும்மா பேசி வச்சிருக்கிறா. அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு டான்ஸ் நடத்தி அந்த வருமானத்தில் தாங்க வாழ்க்கையை அங்கங்கே புரட்டி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ வேலை முடிஞ்சு சோஃபியோட வீட்டுக்கு ஒன்றா ரிட்டன் ட்ரெயினில் வர்றப்ப அங்கங்க இந்த சோஃபி பொண்ணு அவள் ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறா. என்னென்னா அவள் வேற ஒரு பணக்கார நகரத்தில் போய் வாழ போகிறாளாம். வேற ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிட்டுருக்கா, என்ன இந்த மாதிரி அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்கா. நானும் போகலாமா என்னன்னு தெரிலடி, உனக்கு வேணான்னா சொல்லு, நான் போகலை, உன் கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதுவும் நாளைக்குள்ள முடிவை சொல்லி கேட்டிருக்காளாம். அதுக்குன்னு என்ன ஏதுன்னு இவள்கிட்ட கேட்க, ஃப்ரான்சிஸும் அடியே அப்போது நம்ம ரூம் ரெண்ட் கொடுப்பியாடி, என்னடி நான் அதெல்லாம் நான் 2 மாதத்துக்கான ரூம் ரெண்டெல்லாம் கொடுத்துட்றேன், அதான் 2 மாதத்துக்குள்ளே வீட்டையே லீஸ் முடிய போகுதில்ல, எப்படியும் 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வேறு வீட்டை தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்ல, ஃப்ரான்சிஸுக்கு அங்கேயே மூஞ்சே செத்து போச்சுங்க. அடியே என் பாய் ஃப்ரெண்டு அவன் கூட என்னை இந்த மாதிரி வீட்டுக்கு அவன் ஷிஃப்ட் பண்ண வர சொல்லி தாண்டி கேட்டான், அதனால தாண்டி அவனை நான் பிரேக்கப்பே பண்ணேன் அப்படின்னு. நீ என்னென்னா இப்போ இப்படி திடீர்னு நட்டாத்தில் என்னை தனியாக விட்டுவிட்டு போரியடி அப்படின்ற அப்பெல்லாம் சொல்கிறா. சோஃபி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி அது அப்படின்ட்டு. இப்போ தூங்கி எழுந்தா ஆள் சோஃபி விடுங்கிறதுக்குள்ளே அவள் பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு அவள் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை காலி பண்ணிவிட்டு அவள் கிளம்பிட்டாங்க. அதுலேயும் இவளுக்கு ஒன்றா ஷேர் பண்ணி வாங்கின அந்த ஜாமான் சட்டை கூட எடுத்துகிட்டு ஓடிட்டுக்கா. அதுக்குன்னு ஃப்ரான்சிஸு அவள்கிட்ட ஃபோன்லேயே விடிஞ்சதும் சண்டையை போடுறா. அப்புறம் அடுத்தாப்பில் ஃப்ரான்சிஸுங்க இந்த தபால் பணம்
அவளுக்கு ஏதோ தபால்ல காசு வந்திருக்குது. அத எடுத்துக்கிட்டு அங்க பார்ட்டில ஒருத்தன் புதுசா பழக்கம் வந்திருக்கும் இல்லையா? அவன வாயேன் உனக்கு ட்ரீட் தரேன் அப்படின்னு சாப்பிட ஒண்ணா டின்னரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அங்க டின்னர்ல இந்த மாரி வெயிட்ரஸு ஃபிரான்சிஸ்ட்ட காசு கேட்க, கார்டு ஸ்வைப் பண்ண சொல்லி கார்டு குடுத்துருக்கா போல இருக்கு. அவிங்க அது இல்ல மேடம் வேலை செய்யல அப்படின்ட்டு வந்து நிக்க, இவங்க அப்படியா இருங்க இருங்க நான் போய் பக்கத்துல ஏடிஎம் எதனா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்ட்டு ஓடுறா. ஓடினேன் ஓடினேன் பாகிஸ்தான் பார்டர் வர ஓடினேன்ற மாதிரி ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு வர்றாங்க. வழி வரல தடுக்கி வேற கீழே விழுந்துவிட்டு காசை எடுத்துக்கிட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவனும் அதுக்கு ஜோக் சொல்கிறான். இப்போ ஏண்டி எங்கடி என்ன சுவிட்சர்லேண்டா போனேன் இப்படி விறுவிறுத்து போய் வர்ற அப்படின்ற மாதிரி அங்கங்க அவங்க தான் என்னடி கையில் அடிபட்டிருக்குன்னு பார்த்ததும் ரத்தம் வருதுன்னதும் ஐயோ ரத்தமா அப்படின்ட்டு பாத்ரூம்க்கு எழுந்து ஓடுறா. இப்போது நல்லபடியாக டின்னர்லாம் முடிஞ்சு இவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே அவன்கிட்ட இந்த மாதிரி சோஃபி வந்து வேறு வீட்டுக்கு போக போகிறாடா, நான் புதுசாக வேறு இடத்துக்கு போகணும், ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க என் வீட்லேயே ஒரு வெக்கேஷன் காலியாக தான் இருக்குது, உனக்கு வேணும்னா இங்கேயே வந்து தங்கிக்க அப்படின்னு தன்னோட ரூம்மேட்டாக ஸ்டே பண்ணிக்க சொல்லி கூப்பிட்றான். இவளுக்கு அங்கே தாங்க ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இவன் அந்த பயலோட ரூம்மேட்டாங்க. அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நீ டான்ஸர் தானே கொஞ்சம் ஸ்டெப்பெல்லாம் போனேன் அது இதுன்ட்டு இவளும் அவங்களுக்கு டான்ஸ் எல்லாம் ஸ்டெப்பெல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்ல இவளே சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துவிட்டு இதுக்குன்னு அவங்களுக்கு நம்ம ஃப்ரான்சஸை ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க. இப்போது ஃப்ரான்சஸ்ஸு அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசி அங்கேருந்து கிளம்பி பயங்கர குதூகலமாக அப்படியே கூட பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம் போட்டு ஒரு பாட்டை வேற ஓடுது. ஆள் சோஃபி போனதுக்கப்புறமா ஐயோயோ போச்சுரா இடமே இல்லை நாதியே இல்லாத மாதிரி அப்படியே நாதியத்து போய் கிடந்தவளுக்கு இது புதுசாக ஒரு வாழ்க்கை வந்தோடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷமாக அப்படியே ஓடி ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டே வேற மாதிரி வர்றா. அடுத்ததா ஃப்ரான்சஸுங்க இவன் கூப்பிட்ட மாதிரியே அவன் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகி போய் மூவ் ஆன் பண்ணி வாழ்க்கையை ஒரு மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்குது. அங்கங்க டின்னரில் அவங்க வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காங்க போல் இருக்கு. இவங்க ஒன்றா பேசிக்கிறப்போ அவள் சொல்கிறா இந்த மாதிரி புதுசாக வந்தவ அவள் சொல்லிவிட்டா உன் ஃப்ரெண்டு தானடி சோஃபி, அவள் இப்போ புதுசாக பேட்சின்னு ஒருத்தன் கூட டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு. ஃப்ரான்சஸுக்கு அவ்வளோ கோவங்க உள்ளுக்குள்ளே, சனியை இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் டேட்டிங் பண்ணிக்கிட்டு தெரியுது பாரு அப்படின்னு. இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி போகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டா. வேற என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதில் இந்த பையன் ஃப்ரான்சஸோட நல்லா நெருக்கமாக அப்படியே பழகிருக்காங்க. அவன் இவளை நல்லா கணிச்சுக்கிறான். ஆனால் இவன் ஃப்ரெண்டு மாதிரி தாங்க அவனை பார்க்குறா. எப்படின்னா ஒரு டியூடு மாதிரி தான் இவங்க ஒன்றாவே இவங்க இருக்காங்க. அப்புறம் அடுத்தாப்புல இங்கிட்டு ஃப்ரான்சஸு இவளோட அந்த புது வீட்டுக்கு சோஃபி வர்றா. அதில் ஃப்ரான்சஸ்ஸு அவளை எவ்வளவோ மண்டையை கழுவுறாங்க. அடியே இந்த வளர்ந்தவன் இருக்கான் பார்த்தியா இவன் நல்லா பணக்காரன் தாண்டி, நீ ஏன் இவனையே லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீயும் லவ் பண்ணாப்புல இருக்கோம் நம்மளும் ஒன்றா ஒரே 4 பேரும் ஒன்றா ஒரே வீட்லேயே வாழ்ந்தாப்புல இருக்கும்னு நல்லா ஆசையை காட்டி அவனை எப்படியாவது மண்டையை கழுவ பார்க்குறா. ஆனால் சோஃபி இல்லை நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னே சொல்லிவிட்டா. இவளுக்குள்ள சின்னதாக சண்டை வருதுங்க இப்போலேருந்து. எப்படின்னா அந்த பொண்ணுங்க இப்படி தான் சண்டை போட்டு பாளுக போல் இருக்கு. நம்ம பார்த்துருப்போம்ல இந்த மாதிரி கொலாடி சண்டை தான் பொண்ணுங்க சண்டை போடுவ அளவு போல் இருக்கு அப்படின்னு முடியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு. ஆனால் இங்கே நிஜத்தில் எப்படின்னா கிரிட்டிசிசமை இதை வச்சே தான் இப்படி தான் நீ ஒரு எதிரி நீ ஒரு அப்படிடி அப்படின்னு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சோஃபி ஃப்ரான்சஸை கிரிட்டிசைஸ் பண்ணி சண்டை போட. அப்புறங்க அடுத்ததா ஃப்ரான்சஸ் பொண்ணு தன்னோட டான்ஸிங் கெரியரில் ஃப்ரான்சஸ் ஆடுறப்போ என்னென்னா திடீர்னு ஆள் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டா. அதுக்குன்னு முதலாளி பொண்ணுக்குங்க இவளை அப்படியே வேலையை விட்டு மொத்தமாக அப்படியே தூக்கிடாம அப்படியே அப்படின்னா பார்க்கலாமா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு வேலை இருந்தால் கூப்பிட்றேன் ஆனால் இப்போ உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா. அப்புறம் சோஃபி தன்னோட லவ்வரை ஃப்ரான்சஸுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. கடைசியாக இவ கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே அவங்க கொஞ்சிக்கிறது என்ன அப்படின்ட்டு கிடக்காங்க. இப்போ பார்ட்டியில் ஃப்ரான்சஸ்ஸு நல்லா செக்க குடிங்க ஆளு போதையிலேயே எனக்கும் உன் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்குது நம்ம ஏன் ஒரு ஒன்றா ஃபேமிலியாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டு பார்க்குறா. ஆள் என்ன பண்ணுறான்னா வெயிட்டர் இங்கே வாங்க எனக்கு இருக்கிறதுலே காஸ்ட்லியான சரக்காக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஆர்டரை போட்டுவிட்டு சோஃபியை தனியாக பாத்ரூமுக்கு வாடி நீ
பாத்ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுப்ட்டு, ஏய் நீங்கள் பில் பண்ணிடுங்க சார் அப்படின்ற மாதிரி அவரை சொல்லிவிட்டு இவ சோஃபியோட பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போய் அவள்கிட்ட சண்டை போடுறாங்க. சோஃபியை கூப்பிட்டு போய் பயங்கரமாக திட்டுறா. அவள் என்னன்னா, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசினாலும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டான்டி அப்படின்னு அவள் ஒரு மாதிரி ஸ்டோன் வாலிங் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கப்ப எப்படின்னா சில பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது ஒரு ஃபார்ம் ஆஃப் எமோஷ்னல் அப்யூஸுங்க. இந்த மாதிரி ஸ்டோன் வாலிங் பண்ணுற ஆட்கள்கிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே படத்தில் நான் போகிறேன்டி அப்பா நானே கிளம்புறேன் அப்படின்ட்டு ஃப்ரான்சிஸ் அங்கேருந்து கிளம்பிட்டா. போகிறப்போ ஆனால் அந்த காஸ்ட்லியான சரக்கை மட்டும் அப்படியே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரூமுக்கு வந்தால் அவன், சார் நாங்கள் இந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ண வேலைக்காரி புதுசாக பிடிச்சிருக்கோம், மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணுன்னு. அடே எனக்கு இங்கே வேலையே போச்சு, என்னெல்லாம் இதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு இந்த மாதம் ரூம் ரெண்டே எப்படி தர முடியுமா என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரியே முழிச்சுவிட்டு இப்போ தூங்கி கிங்கி விடிஞ்சதும் ஆள் அந்த ரூமையே கடைசியாக வெக்கேட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, சம்பளமும் இல்லை ஒன்றும் கிடையாதுன்னு ஆள் வெக்கேட் பண்ணிவிட்டு சரி கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாம்னுட்டு ஆள் இப்போது ஊரில் இருக்க தன்னோட அப்பா அம்மாவை பார்க்க ஃப்ரான்ஸ்லேருந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி வந்திருக்காங்க. அங்கே இவ ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமாக ஒன்றா டின்னர்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஊரில் உள்ளவங்கள சொந்தக்காரங்க அதுவங்களோட சோஷியலைஸ்லாம் பண்ணிக்கிட்டு ஊரில் அப்படியே அப்பப்போ தனியாக இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் அழகாக சைக்கிளிங்லாம் போய்கிட்டு கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடிக்கிட்டு இப்போது திரும்பவும் ரிட்டன் ஃப்ரான்ஸு கிளம்புறாங்க. அங்கே அந்த சொந்த ஊரில் ரொம்பவே சந்தோஷமாக இப்படியே இருந்துடலாமான்னு இருக்குது. இருந்தாலும் இந்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் தான் ஆள் ஃப்ரான்ஸுக்கு கிளம்புறா. அங்கங்க இப்போ தன்னோட டான்ஸ் கிளாஸில் இந்த ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள்ல, அவள்கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருக்கா போல் இருக்குது. உன்னோடைய கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிக்கிறேன்டி, ரெண்டெல்லாம் நான் மாதம் மாதம் கொடுத்துருவேன்டின்ட்டு பேசி கீசி வந்திருக்கிறா. அவள்கிட்ட ஃப்ரான்சிஸு சோஃபிட்ட பழகிறாப்லே அப்படியே இன்டென்ஸாக அப்படின்னா அடி உத அப்படின்ற மாதிரி பண்ண அவன் அதெல்லாம் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதரி அப்படின்ட்டு அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட டின்னரில் அறிமுகப்படுத்தி வச்சு பேச வைக்க அங்கங்க ஃப்ரான்சிஸு அவங்கள்ட்ட சும்மா அப்படியே வேற மாதிரி எப்படின்னா சும்மா அந்த ஸ்மால் டாக்கெல்லாம் பண்ணலைங்க. அவன் என்னன்னா தன்னை பற்றி இப்படி இந்த பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறது, அப்புறம் அந்த போஃபி பொண்ணு ஏமாற்றிட்டு போனதுன்னு மொத்த கதையையும் சொல்லிவிட்டா. இவர் ஆமாம் இந்த மாதிரி சோஃபி தான் உன் ஃப்ரெண்டு இல்லை, அவள் இப்போ இந்த ஜப்பான் போக போகிறாளாம் தெரியுமா, ஜப்பான் அவனுக்கு வேலை அங்கே பணிமாற்றம் பண்ணியிருக்காங்களாம், அதுக்குன்னு அவளோட ஜப்பான் போக போகிறா அப்படின்னு சொல்ல அங்கங்க ஃப்ரான்சிஸுக்கு அங்கேயே மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி தொங்கி போச்சு. இருந்தாலும் அதை அப்படியே வெளியே காட்டிக்காமல் அவங்கள்ட்ட அப்படியே நல்லபடியாக பேசிவிட்டு அதுலேயும் இவள்கிட்ட சொல்லுவா எப்படின்னா, நான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நான் ஆசைப்படுறேன். என்னென்னா நமக்கான ஒருத்தர் நமக்கு பிடிக்கும், அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும். இவங்க 2 பேரும் தனித்தனியாக ஒரு பெரிய ஹாலில் வேறு ஆட்களோடு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கையிலேயே அங்கே ஒரு செகண்டு நமக்கு பிடிச்சவங்க நம்மளை பார்க்க, நம்ம அவங்க பார்க்க, அப்போது வேறு ஒரு டைமென்ஷனில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் வேர்ல்டு மாதிரியான மற்ற ஆட்களால் அதை பார்க்க முடியாது. எப்படின்னா அன்னோட்டிஸ் அன்சீன் இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம மட்டும் வேற ஒரு டைமென்ஷனில் சீக்ரெட் வேர்ல்டில் இருக்கிற மாதிரியான அந்த இதுதான் நான் ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்ல அவங்களுக்கு நம்ம ஃப்ரான்சிஸை அப்பயே பிடிச்சி போச்சு. அவங்க முகமே அப்படி மாறி போயிருதுங்க. இப்போது ஐயோ சாரி நான் ஏதோ கஞ்சா போதில் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஆள் அங்கேருந்து அவங்கள்ட்ட பேசி கீசி கிளம்பிட்டா. போகிற வழியில் இந்த கூட இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பையன் வேற ஒரு பொண்ணை டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஃப்ரான்சிஸு அவங்கள்ட்டையும் நல்லபடியாக பேசிவிட்டு பாருங்கள் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டா. இப்போலேருந்து ஃப்ரான்சிஸோட வாழ்க்கையில் ஒரு மாதிரி வறுமை தலைவிரித்து ஆட ஆரம்பிக்குதுங்க. எப்படின்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இல்லையா, அதுலேயும் இந்த இருக்கிற இடத்துலையும் போயிடுச்சு. ப்ளஸ் அந்த சோஃபியும் விட்டு போயிட்டா, நாதியும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்க ஃப்ரான்சிஸுக்கு ரொம்பவே அப்படியே பொருளாதார ரீதியாக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நைட்டெல்லாம் இந்த கூட தூக்கவே வரமாட்டேங்குது. 5 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டே கிடக்க இவளும் இப்படியே கிடந்தாமல் அவ்வளோதான் அப்படின்ட்டு மாத்திரையை போட்டதும் தான் தூக்கமே வருது. ரோட்லேயே திரியிறாங்க. எப்படின்னா காஃபி ஷாப்பில் அப்படியே காஃபி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே மணிக்கணக்காக அப்படியே நேரத்தை ஓட்டிக்கிட்டுன்னு யார்கிட்டையாச்சும் பேசி கீசி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்க சோஃபி தாங்க அவளுக்கு ஃபோன் பண்ணுறா. அவள் தான் இந்த மாதிரி ஜப்பான் போய் பேட்சோட கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஃப்ரான்சிஸுங்க
அப்போ இவ சந்தோஷத்துல இருக்கவள்கிட்ட போய் எதுக்கு நம்மளோட இந்த சோக கதையெல்லாம் சொல்லிக்கிட்டுன்னு ஆளு தன்னை பத்தின எதையுமே சொல்லலை. ஹேய் எனக்கு என்னடி, நான் சும்மா ஜாலியாக தாண்டி இருக்கேன் அப்படின்ட்டு ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ டி, நீங்கள் நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்ட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக அவள்கிட்ட பேசி ஃபோன் பேசி வச்சுப்ட்டா. அப்புறங்க ஃப்ரான்சிஸ் எப்பவும் போல் தெருவுலன்னு அப்புறம் அங்கங்கே எங்கேயாவது ஹோட்டலில் தனித்தனியாக அங்கங்கே தங்கிக்கிட்டு இப்போங்க டான்ஸிங் கம்பெனிலேருந்து கூப்பிட்ருக்காங்க போல் இருக்கு. வாயன் ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்குது, நீ இங்கே தானே டான்ஸிங் ஃபீல்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் பார்த்துக்கிட்டே நீ ட்ரை பண்ணலாமே அப்படின்னா ஃப்ரான்சிஸ் இல்லை எனக்கு வேறு இடத்துல இந்த மாதிரி டான்ஸிங் வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆள் அங்கேருந்து அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டா. அப்புறம் அடுத்ததா நம்ம ஃப்ரான்சிஸ் எவ்வளோ நாள் தாண்டா இந்த மாதிரி ரோட்லேயே திரியிறதுன்னு ஆள் இப்போலேருந்து ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே தாங்க அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு அப்படியே நேரத்தை ஓட்டிக்கிட்டு அங்கே கூட ஏதாவது சின்ன சின்னதாக வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கா. இப்போது அவள் சொன்னாப்புல அந்த டான்ஸிங் கம்பெனி ஏதோ கிடச்சிருக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னா பார்த்தீங்களா, அங்கங்க அவங்க இந்த மாதிரி சாரி வேலையெல்லாம் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம், இப்போ எங்கள்கிட்ட வேலை இல்லைன்னு கையை வச்சுவிட்டாங்க. இவளுக்கு அந்த ஏமாற்றத்தை பயங்கர ஹர்ட்டிங்காக இருக்குதுங்க. ஏண்டா காடு ரோடுன்னு உங்களை நம்பி இப்படி கிடந்தனேடா அப்படின்ற மாதிரி எமோஷ்னலாக அதை ஒரு பெருசாக எமோஷ்னல் அவுட் பஸ்ட்டாக பெருசாக வெடித்து செதறலாம் இல்லை. எப்படின்னா ஆள் என்ன பண்ணுறான்னா இப்போலேருந்து வாழ்க்கையவே அப்படியே ஹோட்டலில் வெயிட்ரஸாக வேலை செஞ்சுக்கிட்டு எப்படின்னா சம்பள பணத்தில் ஹோட்டலில் சும்மா அங்கே பக்கத்தில் இருக்க ரூமில் ரெண்ட் எடுத்து தங்கிக்கிறா. இவ வாழ்க்கை இப்படியே கொஞ்ச நாள் ஓடுதுங்க. அங்கே ஒரு நாள் ஹோட்டலில் ரூம் பக்கத்தில் இருந்தவ பக்கத்து ரூம்காரி அந்த பொண்ணு எதுக்குன்னே தெரில அது பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்க ஃப்ரான்சிஸுங்க அப்போ நான் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாப்புல சும்மா பக்கத்துலேயே உட்கார்றா. ரொம்பவே அழகா யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட தன்னோட எம்பத்தியை வெளிப்படுத்தி விட்டு அங்கே கிளம்புறாங்க. இப்போது இன்டர்நெட்டில் அப்புறம் இப்படியே நாட்கள் போக போக இன்டர்நெட்டில் இந்த மாதிரி சோஃபியும் பேட்சும் ஜப்பானில் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை வாழ்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள பார்த்து அப்படியே அதுலேயும் அவங்க பாசிட்டிவ் ப்ரொஜெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இவளுக்கு அதை பார்த்ததும் அப்படியே உள்ளுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது. இருந்தும் அடுத்தாப்புல இப்போ ஹோட்டல்லங்க ஃப்ரான்சிஸுக்கு என்னென்னா இந்த மாதிரி சரக்கு ஊற்றி அப்படி ஊற்றுற மாதிரியான வேலையை அசைன் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு பார்ட்டியாக அதில் இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு நீ தான் ஸ்பெஷலாக சரக்கு ஊற்றி கவனிக்கணும் அப்படின்னு அங்கங்க ஃப்ரான்சிஸ் தான் அவங்களுக்கு கூடவே இருந்து சரக்கை ஊற்றி அப்படியே நின்றுக்கிட்டே அப்படியே பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு சரக்கை ஊற்றிக்கிட்டு சோஃபியும் அவளை அங்கே வந்திருந்திருக்கா போல் இருக்கு. அவளை பார்த்ததும் நம்ம ஃப்ரான்சிஸ் ஆள் அப்படியே ஓடி ஒளிஞ்சிக்கிறா சரக்கை ஊற்றிக்கிட்டு. இப்போ இவளுக ரெண்டு பேரும் பேசிக்கிறாளுங்க. அதுலங்க சோஃபி சக்க போதையில் ஆள் இந்த பேட்சுன்றவனை போட்டு கிளின்னு கிழிக்கிறா. என்னடா இவ கல்யாணம் பண்ணுறவனை போட்டு இப்படி பேசுகிறானேன்னு நமக்கே ஒன்றும் புரியல. இவங்க குடும்பமே ஒரு நாசி குடும்பம் மேடம், அது இதுன்னு போட்டு கிழிக்க இவன் தான் என் ஃபினான்சி சனியை அப்படின்னு வேற இன்ட்ரோ கொடுக்குறா. அப்போங்க அவன் வி ஆர் என்கேஜ்டு அப்படின்றான். ஃப்ரான்சிஸ் அப்படியே ஒளிஞ்சிக்கிறது மறந்துவிட்டு எது என்கேஜ்டா அப்படின்ட்டு கத்த அவ்வளோதாங்க. இப்போ சோஃபியும் ஃப்ரான்சிஸும் கடைசியாக பேசிக்கிறாங்க. அதில் சோஃபி சக்க போதையிலேயே இந்த பேட்சோட சண்டை போட அவன் சோஃபி போட்டு திட்டுறான். அவன் பாட்டுக்கு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஃப்ரான்சிஸையும் இவளுடைய காரில் ஏற்றிக்கிட்டு அவன் அந்த மாதிரி பாதிலே இங்கே தாங்க நான் என் வீடு இருக்குது அப்படின்னு இறங்கிக்கிட்டதும் இப்போ கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன் உங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அங்கே இப்போ நடு ராத்திரியில் சோஃபி இவ அழுதுகிட்டு நம்ம ஃப்ரான்சிஸ் வீட்டுக்கு வரவும் இவளும் அப்படின்னா மாத்துக்கு துணியெல்லாம் கொடுத்துவிட்டு இப்போ சோஃபி வாந்தி எடுக்கிறா. அதையும் இந்த ஃப்ரான்சிஸ் தாங்க ஆக்கறையாக அப்படியே வாந்தி அப்படியே பிடிச்சிவிட்டு இப்போ ஒன்றா படுத்து தூங்குறாளுங்க. அங்கே சொல்கிறாங்க, ஏடி ஜப்பானில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்டி, அதில் 2 வாரத்துலேயே எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகி போயிடுச்சு. அதை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நல்ல வேளை மிஸ்கேரேஜ் ஆச்சு, இவன் ஒரு ஆளுன்னு இவனை போய் கட்டிக்கிட்டேன் பாரு அப்படின்றாப்புல சொல்கிறா. ஜப்பானே பிடிக்காம தாண்டி நான் அங்கே இருந்தேன் அப்படின்னா, அடியே இன்டர்நெட்டில் நீ ஹாப்பியாக இருக்காப்புல ஃபோட்டோ போட்டிருக்கேடி அப்படின்னு கேட்குறா ஃப்ரான்சிஸு. அதெல்லாம் வெறும் பந்தாடி அப்படின்ட்டு
இவங்க நைட்டெல்லாம் ஒன்றாவே அப்படியே பேசிக்கிட்டு அதுலேயும் இவளுக எப்பவும் பண்ணுறது மாதிரி அந்த ஃப்யூச்சரை பற்றி ஃப்யூச்சரை ட்ரமாட்டிசைஸ் பண்ணி சோஃபியும் நிறையா ஹோப்பு கொடுக்குறா. சரிடி சரிடி பண்ணிடுவோண்டி நம்ம ஒன்றா வாழ்கிறோம், நாளைக்கே போகிறோம், எங்கேயோ ஒன்றா ரூம் எடுத்து தங்குறோம், வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹோப்பு கொடுக்குறா. அதுலேயும் இங்கே தான் இந்த சோஃபி பொண்ணு உண்மையை சொல்லுவா. என்னென்னா, உன் கூட நான் இருந்தவரை நான் பயங்கர காம்படிட்டிவாக ஃபீல் பண்ணேன்டி அப்படின்னு. ஃப்ரான்சிஸ் அப்படியே முழிக்கிறா. அடியே ஏன் கூட என்னடி நீ காம்படிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறா. ஆமாங்க, இந்த ஃப்ரான்சிஸ் மட்டும்தான் இவளை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்தா. ஆனால் இந்த சோஃபி பொண்ணு இவளை ஒரு போட்டியாளர் மாதிரி தாங்க. எப்படின்னா, இவளை விட நம்ம ஒரு பெரிய பணக்காரனை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகிடணும், இவனை விட நம்ம பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்றத மாதிரி தான் இவளுகளை பண்ணியிருந்திருக்கா. ஆனால் அது இப்போது பேக் ஃபயர் ஆகி போயிடுச்சுங்க. இவங்க இப்போ ஒன்றா அப்படியே தூங்கி கீங்கி இப்போ விடிஞ்சதும் அங்கங்க இந்த சோஃபி பொண்ணு என்னென்னா, ஆள் இந்த மாதிரி ஃப்ரான்சிஸ் எந்திக்கிறதுக்கு முன்னாடி இவ எழுந்து தான் ஒரு லெட்டரை எழுதுறா. சாரி, நான் நேற்று குடிச்சுவிட்டு ஏதோ போதையில் உளர்னேன், நேற்று சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, குடிகாரம் பேச்சு சொன்ன உடனே போச்சு அப்படின்னு எழுதி வச்சுவிட்டு சாரின்னு கிளம்ப, ஃப்ரான்சிஸ் வெளில காரு சத்தத்தை கேட்டுவிட்டு அப்படியே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க ரோட்லேயே. சோஃபி சோஃபி சோஃபின்னு அப்படியே கத்தி ஓடியே வர்றா. அவள் அதெல்லாம் சட்டை கூட பண்ணாமல் அப்படியே காரையே நிறுத்தாமல் அப்படியே போக, இப்போது மறுபடியும் ஃப்ரான்சிஸ் இந்த சோஃபி பொண்ணால் அங்கே ரோட்லேயே நாதி எத்து போய் நிற்கிற நிலைமை வந்துருச்சுங்க. ஃப்ரான்சிஸ் அதையும் அப்படியே சிரித்த முகத்தோட அந்த வழியவே அப்படியே கடந்து ஆள் வாழ்க்கையை வார ஆரம்பிக்கிறா. எப்படின்னா, ஆள் இப்போலேருந்து அந்த டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு கூப்பிட்ருக்காங்க இல்லையா, அதில் போய் வேலைக்கு சேர்ந்துவிட்டாங்க. கொஞ்ச நாள் இப்படியே வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போகுது. இவ எப்பவும் போல் அப்படியே அந்த ரோட்லேயே தனியாக வெகுளித்தனமாக அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா அருமையாக வேலை பண்ணதால் இப்போ கடைசியாக கம்பெனியில் இவ நல்ல வேலை பண்ணதால் கொரியோகிராஃபராக வேலைக்கு இவளை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. இவளுக்கு அது ரொம்பவே பிடிச்ச வேலை இல்லையா, அதையே கொடுத்துட்டாங்கங்க. இவ தான் இப்போது இங்கே கடைசியாக இந்த வருஷத்துக்கான கிறிஸ்மஸ் ஷோவையே இவ தான் பண்ணுறா. வேற மாதிரி கொரியோகிராஃபர் வேலையை பண்ணுறாங்க. அங்கங்க ஃப்ரான்சிஸுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அந்த ஷோவை பார்க்க வந்திருக்காங்க. சோஃபியும் கூடவே வந்திருக்கா. இப்போது டான்ஸ் எல்லாம் ஆடி முடிஞ்சு எல்லாம் கடைசியாக நம்ம ஃப்ரான்சிஸோட பெருமையை அப்படியே பேசிக்கிறாங்க. எல்லாம் ஒரு பெரிய ஹாலில் அங்கங்கே தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்க, அப்படியே குடிச்சிக்கிட்டு கிளாஸில் நின்றுக்கிட்டு எல்லாம் அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கங்க நம்ம ஃப்ரான்சிஸும் அப்படியே ஃபேமஸாக அப்படியே ஜொலிக்கிற மாதிரி அப்படியே முதலாளியோட அப்படியே பேசிக்கிட்டு இருக்க, பயங்கர சாமியாக பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே பார்ட்டியில் சோஃபி மற்றும் அவள் ஃபினான்சி அப்படியே நிற்கிறாங்க. இவ இதுக்கு முன்னே சொல்லியிருப்பாள்ல, இதுக்கு முன்னாடி என்னோட ட்ரீமே இப்படி தான், இப்போது அதே மாதிரி தாங்க இங்கே நடக்குது. சோஃபியும் அப்படியே ஃப்ரான்சிஸும் ஃப்ரான்சிஸ் அப்படியே சோஃபியை பார்க்குறா. அங்கே ஒருத்தருக்கு அப்படியே பார்வையிலேயே அவளுக வேற ஒரு டைமென்ஷனுக்கே வேற ஒரு உலகத்துக்கே போயிட்டாளுங்க, சீக்ரெட் வேர்ல்டுன்ற மாதிரி. அப்புறம் இப்போ கடைசியாங்க ஃப்ரான்சிஸ் இவங்க இதுக்கு முன்னே இந்த சோஃபியோட ஒன்றா வாழ்ந்திருப்பாள்ல, அந்த வீட்டையே இப்போ ஃப்ரான்சிஸ் வந்து தனியாக லீஸுக்கே வாங்கிட்டாங்க. அங்கே தன்னோட வீட்டு தபால் பெட்டியில் இவ பேர் இந்த ஃப்ரான்சிஸ் ஹேலண்டர்னு பேர் பெருசாக இருக்கவும், அதை இவ அப்படியே பெட்டி சைஸுக்கு ஏற்றாப்புல தன்னோட பேரை அப்படியே சுருக்கி வைக்கிறா. அழகாக அப்படியே ஃப்ரான்சிஸ் ஹா அப்படின்னு அப்படியே வைக்க, மீண்டும் அந்த பாட்டோட அந்த பேக்ரவுண்டு மியூசிக்கோட சும்மா வேற மாதிரி ஒரு படம் எண்டிங் ஆகுது.